வணக்கம் அண்ட் வெல்கம் டு டெக் வேல்யூ. இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹவு டு அவுட்லைன் அ ஃபோட்டோ ஈஸிலி. எஸ், ஸோ உங்களோட ஃபோட்டோ இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, எப்படி அவுட்லைன், அதாவது இந்த மாதிரி ஒயிட் கலர் அவுட்லைன் வந்து எப்படி அந்த ஃபோட்டோக்கு வந்து கொடுக்குறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய யூடியூப் வீடியோஸோட தம்ப்நெயில்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த மாதிரி அவங்களோட ஃபோட்டோ, ஃபார் எக்ஸாம்பிள் அந்த யூடியூபரோட ஃபோட்டோ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி அவுட்லைன் கொடுத்துருப்பாங்க. நிறையவே பார்த்துருப்பீங்க. ட்ரெண்டிங்கான யூடியூப் வீடியோ தம்ப்நெயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதை வந்து எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமதிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ தட் அதுக்கு தேவைப்படுற 2 ஆப் வந்து பார்த்திங்க அப்படின்னா, பேக்ரவுண்ட் எரேசர் அண்ட் தென் பிக்சல் ஆப். இந்த 2 ஆப்போட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பேக்ரவுண்டை வந்து தூக்கணும். ஸோ அதுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிற ஆப் இந்த ஃபோட்டோவில் இருக்க பேக்ரவுண்ட். மோஸ்ட்லி உங்கள் ஒரு ஃபோட்டோ இருக்குது அப்படின்னா அதுக்கு பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ தட் அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ இந்த அவுட்லைன் செட் பண்ணுறதுக்கு ஸோ எரேசர் ஆப்பை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஒரு ஃபோட்டோவை நம்ம எந்த பேக்ரவுண்டை தூக்கணுமோ அந்த ஃபோட்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நம்ம செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இங்கே ஏதாவது கிராப் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கிராப் பண்ணிக்கோங்க. ஸோ பேக்ரவுண்டில் ஒரே கலர் இருந்துச்சு அப்படின்னா ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இப்போ செலக்ட் பண்ணியாச்சு, கிராப் பண்ணிவிட்டு. ஸோ பேக்ரவுண்டில் நம்மளுக்கு ஒரே கலர் இருக்கனால ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஆட்டோன்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஹையாக வச்சுக்கோங்க. ஹையாக வச்சுட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பிளேஸில் கலரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா பேக்ரவுண்ட் ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ உங்களுக்கு வந்து ஆக்சுவல் இமேஜும் கிராப் ஆச்சு அப்படின்னா இதை ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணும்போதே உங்களுக்கு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி எக்ஸ்ட்ரா அந்த இமேஜ் ஆக்சுவல் இமேஜ்லேருந்து எந்த இதுவும் போகாது. ஸோ தட் இப்போ வந்து நம்ம பேக்ரவுண்டை வந்து ரிமூவ் பண்ணிகிட்ருக்கோம். எஸ், ரிமூவ். ஸோ எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணணுமோ அந்த இடத்துல கலரை சூஸ் பண்ணிங்க அப்படின்னா அது கனெக்ட் ஆகிருக்கிற மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிமூவ் ஆகிடும். ஸோ இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா நம்ம பேக்ரவுண்டை ஓரளவுக்கு ரிமூவ் பண்ணியாச்சு. இன்னும் சில கிளிச்சஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் அதை யூஸ் பண்ணி பர்ஃபெக்டாக வந்து இருக்கிற எல்லா கலரையும் பேக்ரவுண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ டன்னு கொடுத்தாச்சு. நம்ம பண்ணி இப்போ பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இன்னும் பார்டரை வந்து ஷார்பன் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து டில் 5 வரையும் சூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கனாலே தெரியும் டிஃப்ரெண்ட். இது 1, இது 5. ஸோ பேக்ரவுண்ட் எரேசர் மூலமாக நம்ம இப்போ என்ன பண்ணியாச்சுன்னா ஆக்சுவல் ஃபோட்டோலேருந்து பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணியாச்சு. நான் இப்போ சேவ்னு கொடுக்குறேன். ஸோ சேவ் ஆனதுக்கப்புறம் இது வந்து நம்மளோட கேலரியில் அவைலபிளாக இருக்கும். ஸோ செகண்ட் ஆப் இருக்குல்ல, பிக்சல் ஆப். ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக நம்ம அவுட்லைன் கொடுக்க போகிறோம். எஸ், ஸோ தட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ப்ரீவியஸாக ட்ரை பண்ணது. ஸோ இதை டெலீட் பண்ணிடலாம். ஸோ பேக்ரவுண்ட் வந்து டிஃபால்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குல்ல, இதை சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இங்கே டெக்ஸ்ட்டுன்னு வரும், அதையும் டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஒரு ஃபோட்டோ வந்து லோட் பண்ண போகிறோம். எஸ், ஃப்ரம் கேலரி. ஸோ எஸ், இதுதான் வந்து நம்ம இப்போ பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண ஃபோட்டோ. இதை சூஸ் பண்ணியாச்சு. ஓகே அப்படின்னு கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஜூம் பண்ணி பெருசாக இந்த மாதிரி வச்சுக்கோங்க. எஸ், ஓகே. ஸோ இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, கீழே இந்த 3வது ஆப்ஷன் இருக்குல்ல, இதுக்கு கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போங்க. ஸ்க்ரோல் பண்ணிகிட்டே போனீங்க அப்படின்னா STROKE ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. எஸ், ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து டிஃபால்ட்டாக டிசேபிளாக இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனேபிள் அப்படின்ற ஒரு டாகிள் பட்டன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட்டாக உங்களுக்கு பார்டர் செட் ஆகிருக்கிறத நீங்கள் ஈஸியாக வந்து பார்க்கலாம் இந்த ஃபோட்டோவோட பார்டரில். எஸ், ஸோ தட் உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை நீங்கள் அழகாக சூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ வந்து ஒயிட் கலர் வந்து சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா இங்கே வந்து ஒயிட் கலர் வரும். இன்கேஸ் இல்லை நான் வேறு கலர் சூஸ் பண்ணேன் அப்படின்னா பார்டரில் வந்து கலர் சேஞ்ச் ஆகிறத நீங்கள் ஈஸியாக பார்க்கலாம். ஸோ நான் இப்போ ஒயிட்டை சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட வித்தையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கிளிக் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்து வந்து இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு வித் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியாச்சு அப்படின்னா நம்ம ஃபோட்டோவுக்கு அவுட்லைன் வந்து செட் பண்ணியாச்சு. ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அவுட்லைன் செட் பண்ணதுக்கப்புறம் இந்த டிக் மார்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவுட்லைன் இப்போ செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா இங்கே பேக்ரவுண்டு நம்ம ஒரு டிஃபால்ட்டாக ஒரு ஸ்க்ரீன் செட் பண்ணோம்ல, அதை ரிமூவ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4th ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டிரான்ஸ்பரண்ட் அப்படின்ற இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கனாலே போதும், பேக்ரவுண்டை தூக்கிடும். எஸ், ஸோ தட் நீங்கள் வந்து இந்த இமேஜை அப்படியே சேவ், மேலே ஒரு சேவ் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி சேவ் ஆஸ் இமேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். சேவ் டு கேலரி அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துடலாம். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த இமேஜ் வந்து கேலரியில் சேவ் ஆகிடும். எஸ், ஸோ அந்த இமேஜ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களோட யூடியூப் வீடியோவோட தம்ப்நெயிலுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட இமேஜை வச்சு. எஸ், ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் வீடியோக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். அந்த டெக் வேல்யூ நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் கைஸ். Bye.